அல்லாஹு தஆலாவுக்கே எல்லா புகழும். அல்லாஹு தஆலாவினுடைய சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் பரிசுத்த குடும்பத்தினர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஒவ்வொரு முஃமின்களுக்கும், குறிப்பாக நம் அனைவருக்கும் அல்லாஹ்வினுடைய பேரருள் கிடைக்கப் பெறுக என்கின்ற நல்ல துஆவுடன் ஒரு சில விஷயங்கள். அல்ஹம்துலில்லாஹ், கடந்த வார ஜும்ஆவிலே புனித மக்கமா நகரை நோக்கி பயணம் மேற்கொள்கின்ற புனித பயணிகளுடைய வருகை நம் பள்ளியில் இருந்தது. அதனால் ஹஜ் சம்பந்தமாக, அதனுடைய இபாதத்துகள் சம்பந்தமாக ஒரு சில விஷயங்கள் கூறப்பட்டன. இன்றும் ஓரிரு ஹாஜிகள் நம்முடைய பள்ளிக்கு பயணம் சொல்ல வருகை தர இருக்குகின்ற காரணத்தால் இந்த வாரம் மதீனமா நகரை பற்றி ஒரு 25 நிமிடம் இன்ஷா அல்லாஹ் நினைவு கூறுவோம். சகோதரர்களே, மதீனா என்று சொன்னவுடனே நம்முடைய சிந்தனையில் அந்த பச்சை குப்பா நினைவுக்கு வரும். மதீனா என்று சொன்னவுடனே மஸ்ஜிதுன் நபவி நமக்கு நினைவுக்கு வரும். மதீனா என்று சொன்னவுடனே அங்கு சென்றோருக்கு, பெருமானாரை ஜியாரத்து செய்தவருக்கு அந்த மதீனாவுடைய நினைவுகள் எல்லாம் அலைகடலாய் வந்து சென்று கொண்டிருக்கும். அந்த ஜியாராவை பெறாதவர்கள் நாம் எப்பொழுது மதீனாவுக்கு செல்லுவோம் என்கின்ற ஒரு ஆசை இருக்கும். அல்லாஹ் சென்றவருக்கும் செல்லாதவருக்கும் பெருமானாருடைய ஜியாராவை தொடர்ந்து நசீபாக்கி தந்தருள்வானா. நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவார்கள், ஒரு மோமினுக்கு உலகத்தின் எந்த பாகங்களில் அவன் பயணம் மேற்கொண்டு, எந்த நாட்டுக்கு அவன் சென்றாலும், ஒரு முஸ்லீம் அவனுடைய பயணம் மிக பரக்கத்தாக அவன் விரும்பக்கூடிய பயணங்கள் 2 ஊருக்கு அவன் போயே ஆகணும். ஒன்னு மக்கமா நகர், இன்னொன்னு மதீனமா நகர். இந்த 2 ஊருக்கும் சென்று அல்லாஹ்வினுடைய இல்லத்தையும் மஸ்ஜிது நபவியும் ஒரு மனிதன் பார்த்துவிட்டு அமல் செய்து வந்து விட்டால் அது அவனுடைய வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இது எல்லா மோமின்களுக்கும் இந்த 2 ஊருக்கு போகணும், மக்காவுக்கு போகணும், மதீனாவுக்கு போகணும்னு சொல்லி ஆசை இல்லாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. நம்முடைய உலமா பெருமக்கள் சொல்லுவார்கள், ஒவ்வொரு மோமின்களுக்கும் 4 இடம் சொந்த இடம். ஒவ்வொரு முஃமினுக்கும் 4 இடம் சொந்த இடம். எங்க போனாலும் சரி அந்த சொந்த இடத்துக்கு அவங்க போகணும்னு விரும்பிக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று ஜிஸ்மானியான இடம், இன்னொரு இடம் ஈமான் சம்பந்தப்பட்ட இடம், சொந்த இடம். இன்னொரு இடம் ரூஹானியான இடம். ஜிஸ்மானியான சொந்த இடம் எது? எந்த ஊரில் இந்த உடல் பிறந்ததோ அந்த உடலுக்கு சொந்தமான ஊர் அதுதான். ஈரோடுனா ஈரோடு தான். நீங்க உலகத்தில் நீங்க எந்த நாட்டுக்கு போங்க, நம்ம ஊர் மண்ணை மிதிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் நம்ம நினைப்போம். சரி, ஈமானியான சொந்த இடம் எது என்று சொன்னால், ஈமான் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு மூமின்களுக்கும் ஈமான் சம்பந்தப்பட்ட இடம் 2.
ஒன்று மக்கா மாநகர், இன்னொன்று மதீனா மாநகர். இந்த ஈமான் இருக்கும் போதெல்லாம் நமக்கு ஆசை இருந்துகிட்டே இருக்கும், அந்த ரெண்டு இடத்துக்கு போகணும் போகணும் போகணும். இன்னொரு இடம் இருக்கு, ரூஹானியான இடம், உயிர் சம்பந்தப்பட்ட இடம், அதுதான் சொர்க்கம். ஒரு மூமினுடைய கடைசி இருப்பிடம் சொர்க்கம். அதை நாம கேட்டுக்கிட்டே இருப்போம், இறைவா மறுமையில் என்னுடைய தங்கும் இடத்தை சொர்க்கமாக ஆக்கிவை. இந்த மூன்று இடம். இப்ப ஈமான் சம்பந்தப்பட்ட ரெண்டு சொந்த இடத்துல ஒன்னு மக்கா மாநகரை கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். இப்பொழுது மதீனா மாநகரை நாம பார்க்கலாம். மதீனா மாநகர் எவ்வளவு பரக்கத்தான இடம். இதை சொல்ல வேண்டிய தேவை ஏன் ஏற்படுகிறது என்று சொன்னால், லீவுடைய காலம் வந்தா உலகத்துல எங்கெங்கேயோ நாம போறோம் மனைவி மக்களை கூட்டிட்டு. இனிமேல் அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் தந்திருந்தால் இன்ஷா அல்லாஹ் நாம மதீனாவுக்கு போவோம். ஏத்தா ஆமீன் சொல்ல மாட்டேங்கிற? மதீனாவுக்கு போவோம். மதீனா என்பது எவ்வளவு பரக்கத்தான இடம் என்று சொன்னா, மதீனா நகர் பெருமானாருடன் எப்பொழுது தொடர்பு உண்டானது? நாம நினைச்சிட்டோம் மதீனா என்பது பெருமானார் ஹிஜ்ரத் செய்து போன பிறகுதான் மதீனாவுக்கும் பெருமானாருக்கும் ஒரு தொடர்பு என்று. அப்படி அல்ல. மதீனா நகர் பெருமானாருடைய உறவுகள் வாழ்ந்த பகுதி அது. அப்பொழுது அந்த மதீனாவுக்கு பெயர் யஸ்ரிப் என்று பெயர், மதீனா என்ற பெயர் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருவுற்றிருந்த காலத்தில அவர்களுடைய தந்தை அப்துல்லா அவர்கள் வியாபார நோக்கோடு ஒரு நாட்டுக்கு சென்று திரும்பி வருகின்ற போது தன் உறவுகளுடைய வீட்டில் தங்கினார்கள். அப்துல்லா தங்கிய அந்த நாட்களில் நோயுற்று மதீனாவிலேயே பெருமானார் உடைய தந்தையார் அடக்கம் செய்யப்பட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயது 6. தாயார் ஆமினா அம்மா தன்னுடைய மகன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பணிப்பெண் உம்மு ஐமனையும் அழைத்துக் கொண்டு மக்காவிலிருந்து மதீனா சென்று தன் உறவுகளை எல்லாம் சந்தித்து திரும்ப வருகின்ற வழியில் மதீனாவுக்கு அருகில அல் அபவா என்கின்ற இடம் வருகின்ற போது பெருமானாருடைய தாயும் மௌத்தாகி அங்கு அடக்கம் செய்யப்பட்டார்கள். மதீனாவிலே பெருமானார் நபியாக ஆகி செல்வதற்கு முன்பே அல்லாஹ் பெருமானாருடைய தாயையும் தந்தையும் மதீனாவில் கொண்டு போய் சேர்த்திட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்தை அடைந்த பிறகு ஹிஜ்ரத் செய்து 53வது வயதில் தான் மதீனாவுக்கு செல்றாங்க. ஆனால் பெருமானார் தீனை கொண்டு போய் மதீனாவில் சேர்ப்பதற்கு முன்பே தீன் அங்க வந்துருச்சு, இஸ்லாம். மக்கா நகர் எல்லாம், மக்கா வாசிகள் எல்லாம் பெருமானாருடைய அந்த தாவத்தை தப்லீகை புறக்கணித்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுக்தியை கையாண்டார்கள். இந்த ஊர் மக்களுக்கு அல்லாஹ் ரசூலை பற்றி சொல்வதற்கு முன்பாக ஹஜ்ஜுடைய காலம் வருகிறது. மினாவுக்கு சென்று டென்டாக தங்கி இருப்போருக்கு மத்தியில தீனுடைய உழைப்பை செய்றாங்க. ஒரு சில பேர் மதீனாவில் வந்தவர்கள் பெருமானாருடைய அந்த தீனை ஏத்துக்கிட்டாங்க. இவர்கள் மதீனாவுக்கு சென்று அங்கு உழைப்பு செய்து பல பேரை தஷ்கீல் செய்து அடுத்த வருடம் பெருமானாருடைய ஹஜ்ஜுடைய காலத்துல கொண்டு போய் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் நிக்க வைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து கடந்த வருடத்தில் ஈமான் கொண்டவர்களை விட அதிகமானவர்கள் ஈமான் கொண்டு மதீனாவுக்கு போயிட்டாங்க. பெருமானார் மதீனாவுக்கு ரசூலாக செல்வதற்கு முன்பே அல்லாஹ் அங்கு தீனை கொண்டு போய் சேர்த்திட்டான். எங்கீங்க? மதீனாவுக்கு.
பெருமானாருக்கு தொடர்பு ஆரம்ப காலத்திலிருந்தே இருக்கு. அவங்க தாய் தந்தைகளுடைய காலத்திலிருந்தே மதீனாவில் ஒரு தொடர்பு. பெருமானார் வருவதற்கு முன்பே, செல்வதற்கு முன்பே அங்கு தீனும் போய் சேர்ந்தது. ஒரு கட்டத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்அப் இப்னு உமைர் என்கின்ற ஒரு நபித்தோழரை அழைத்து அங்கு சென்று நீங்கள் தீனுடைய உழைப்பை செய்யுங்கள், தீனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுங்கள் என்று ஒரு தோழரை முன்கூட்டியே அனுப்பினார்கள். அந்த தோழர் சென்று அங்கு கடினமான தீனுடைய உழைப்பை செய்ததால் மதீனாவில் இருக்குகின்ற பெரும் பெரும் தலைகள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றது. அதிலே சாத் பின் உபாதாவும் ஒருவர். ஒரு கட்டத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்க முடியாது, நாம சென்றலாம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய 53வது வயதில் தான் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்யறாங்க, பல்வேறு சஹாபாக்களுக்கு பிறகு. இப்படி ஹிஜ்ரத் செய்து சென்ற ஊர்தான் மதீனா மாநகர். பெருமானார் சிறுபிள்ளையாக இருக்கும் போதே அவர்களுடைய குடும்பத்தாருடைய தொடர்பு மதீனாவோடு இருந்தது. பெருமானார் ஹிஜ்ரத் செய்து செல்வதற்கு முன்பே மதீனா மாநகர் மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே சிரமப்பட்ட காலத்தில், தொல்லைப்பட்ட காலத்தில் அன்போடு வரவேற்ற மக்கள் தான் மதீனா மாநகரில் இருந்த மக்கள். தீனுக்காக ஹிஜ்ரத் செய்து சென்ற மக்கா வாசிகளை எல்லாம் அன்போடு சகோதரர்களாக அரவணைத்துக் கொண்ட மக்கள் தான் மதீனா மாநகர் மக்கள். இப்படி நல்ல ஒரு பண்பட்ட, பண்புள்ள, நல்ல அகலாக்குகள் கொண்ட, உயர்ந்த அம்சங்களை கொண்ட ஒரு மதீனா வாசிகள் வாழுகின்ற பகுதிதான் பகுதிதான் மதீனா மாநகர். நமக்கு இன்னொரு கேள்வி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து சென்ற பிறகுதான் பெருமானாரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊர்தான் மதீனாவா என்று சொன்னால் அல்லாஹுடைய ஏற்பாடு அது. மதீனாவை பற்றி அல்லாஹ் முன் வேதங்களில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, மதீனாவுடைய சிறப்புகளை பற்றி. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பெருமானாருடைய நபித்தோழர்களில் ஒருவர் தான் சல்மானுல் ஃபாரிசி. நீண்ட நெடிய பயணங்களை மேற்கொண்ட ஹக்கை தேடிய ஒரு சஹாபி. ஈரானிலே இஸ்பஹான் என்கின்ற பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தருக்கு பிறந்தவர். அப்பொழுது தீனுனா என்னன்னே தெரியாது, நெருப்பு வணங்குகளும் சிலை வணக்கங்களும் கிறிஸ்துவங்களும் நிறைந்த ஒரு நாட்டில பிறந்தவர் தான் சல்மானுல் ஃபாரிசி. தன்னுடைய அன்பு மகனை வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியே அனுப்பல, வீட்டுக்குள்ளேயே பூட்டி பூட்டி வளர்த்தார் சல்மானுல் ஃபாரிசி சல்மானுல் ஃபாரிசி அவர்கள். ஆனால் ஒரு கட்டத்தில தந்தை சொன்னார், என்னால் இன்றைக்கு என்னுடைய தோட்டத்தை காண முடியாது, அதனால் அந்த தோட்டத்தை நீ பராமரித்து வா என்று மகனை அனுப்ப ஒரு நிபந்தனை போடுகின்றார். எந்த நோக்கத்திற்காக நீ செல்கின்றாயோ அந்த நோக்கத்தை முடித்த அடுத்த நிமிடம் வீட்டில் இருக்க வேண்டும். செல்லக்கூடிய வழியில் தான் ஒரு சர்ச்சை பார்க்கிறாங்க. அங்கு வினோதமான இறை கோட்பாடுகளை பற்றியும் விஷயங்கள் சொல்லப்படுது. சல்மானுல் ஃபாரிசி, என்னுடைய தந்தை எனக்கு போதித்த விஷயங்களை விட, நான் வணங்குகின்ற நெருப்பு கடவுளை விட இவர்கள் சொல்வது நன்றாக இருக்கிறதே என்று சர்ச்சிலேயே உட்கார்ந்துட்டார். காலையில போனவர் சாயங்காலம் வரை இருந்துட்டார். அவங்க அத்தா துடிக்கிறார், எங்க மகனை காணோம். நீண்ட நேரங்களுக்கு பிறகு இடையில ராத்திரி வந்தோன்னா மகனை அரவணைச்சுக்கிறார். எங்கப்பா போன, நீ வந்தது சந்தோஷமாச்சே, போனப்பா இந்த மாதிரி சர்ச்சில் உட்காந்துட்டேன்னு சொன்ன உடனே மகன் கிடைச்சதை விட அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப கஷ்டமா போச்சு. இனிமேல் நீ எங்கேயும் போகக்கூடாது, வீட்டுக்குள்ளே இருக்குன்னு பூட்டி வச்சுட்டார். முதலாவது வீட்டு சுதந்திரம், ஆனால் இப்பொழுது என்ன, வீட்டுக்குள் சிறை. எங்க தன்னுடைய மதத்தை விட்டு என் மகன் வேறு கிறிஸ்தவ மதத்துக்கு சென்று விடுவானோ என்று. ஆனால் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தையும் ஒரு தெளிவையும் குடிக்க நாடிவிட்டால் எந்த தடைகள் இருந்தாலும் தடுக்க முடியாது. மகன் அங்கிருந்து தப்பித்து பல்வேறு பாதிரிமார்களிடத்திலே சீடராக சேர்ந்து ஒவ்வொரு பாதரும் அவருடைய தவறுகளை எல்லாம் பார்த்து, என்ன இவர் ஒரு மனிதனா, இவனை என்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டேன் என்று அவருடைய மரணத்திற்கு பிறகு கைமாறி கடைசியில
ஒரு ஃபாதர்கிட்ட வந்து சேர்றார், நீங்க ஏதாவது எனக்கு ஹக்க சொல்லி கொடுங்க. அப்ப சொன்னாரு, நாங்கள் இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்துவ மதம் இப்பொழுது உண்மையான மதம் அல்ல. நம்முடைய இஞ்சிலில் ஒரு பாயிண்ட் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், பேரித்த மரங்கள் சூழ்ந்த இடத்தில் ஒரு கடைசி தீர்க்கதரிசி வருவார். அவருதான் உண்மையான இறைவனை பற்றி சொல்லக்கூடியவர். உடனே இவருக்கு ஆசை வந்துச்சு, எங்க இருக்காரு சொல்லுங்க சொல்லுங்க அப்படிங்கிறார். பேரித்த மரங்கள் நிறைய இருக்கும், அந்த ஊர் பேர் தெரியல. அந்த கடைசி நபியின் அடையாளம் 3. அந்த 3 அடையாளத்தை சொல்லிடுறார். இவருடைய அந்த தேடுதல், பல்வேறு பாதர்களிடத்திலே தன் வாழ்க்கையின் பெரும் பகுதியை கழித்த பிறகும் கூட சல்மானுல் பார்சி ஹக்கை தெரிந்து கொள்ள வேண்டும், சத்திய மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். எங்கே எங்கே என்று தேடலில் இருக்கும் பொழுதுதான் மக்காவிலிருந்து சென்ற வியாபார கூட்டம் இவருக்கு அந்த பேரித்த மரங்கள் இருக்கக்கூடிய அடர்ந்த தோட்டம் நிறைந்த அந்த ஊருக்கு காட்டுகிறேன் என்று கூட்டி வந்து அடிமையாக மதீனாவில் விட்டுட்டான். பாருங்க, பெரிய செல்வந்தருடைய மகன் ஒரு ஹக்கை தேடி கடைசியில் அடிமையாக இருக்க வேண்டிய ஒரு சூழல். அடிமையாக இருந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய குருநாதர் சொன்ன அந்த பேரித்தம்பழம் நிறைந்த ஊர், மரங்கள் நிறைந்த ஊர் இதுதான். அடிமையாய் வேலை செய்து கொண்டிருக்கின்ற போதுதான் பெருமானார் மதீனாவுக்கு வருகிறார் என்ற செய்தியை அவங்க ஓனர் பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஊருக்கு யாரோ ஒரு மனிதர் வந்துட்டாரு. அப்ப மரத்துல வேலை செஞ்சுட்டு இருந்த சல்மானுல் பார்சிக்கு ஆசை, அப்ப குபால இருக்கிறாரு. யாராக இருக்கும்? அன்று மாலையை பணிகள் எல்லாம் முடித்துவிட்டு பெருமானாரை தூரத்தில் இருந்து பார்க்கிறார். குபாவுடைய பகுதியிலே பார்க்கிறார். அந்த தன்னுடைய ஆசிரியர் சொன்ன அந்த 3 அடையாளங்களை பார்க்கறதுக்கு அடுத்த நாள் முதல் நாள் போறார். இந்தாங்க முஹம்மதே, இது எங்களுடைய சதகாவுடைய பேரிச்சம்பழம், நான் சாப்பிட மாட்டேன், கொண்டு போங்கன்றார். ஒண்ணு ஓகே. அடுத்த நாள் பணி முடிந்த மறுநாள் அடுத்த நிமிடமே செல்கின்றார். இது எங்களுடைய அன்பளிப்பு, சாப்பிட்டுக் கொண்டார். சல்மான் பார்சியினுடைய தேடுதல், 3வது வினாவுக்குண்டான தேடுதல் வருகிறது. இதை உணர்ந்து கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மேலாடையை விளக்குகின்றார்கள். நுபுவத் தெரிகின்றது, நுபுவத், ஹத்மே நுபுவத். அதை பார்த்த உடனே போய் சல்மானுல் பார்சி கலிமா சொல்லி முஸ்லிமாக ஆகிறார். இதை சொல்வதனுடைய நோக்கம் என்ன? ஹிஜ்ரத் என்கின்ற அந்த ஊர் மதீனமா நகர் ஏற்கனவே முன்னால் சொல்லப்பட்ட வேதங்களில் சொல்லப்பட்ட ஓர் ஊருதான் மதீனமா நகர். அந்த மதீனமா நகரில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்குகின்றார்கள், அந்த மண்ணிலே உறங்குகின்றார்கள். சரி, இந்த மண்ணுக்கும் மக்காவுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், மக்காவில் தௌஹீத் இருக்கிறது, லா இலாஹா இல்லல்லாஹ், வணங்குவதற்கு இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை. இது மக்கா. மதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய திருத்தூதர் இருக்கக்கூடிய இடம். ஈமானுடைய 2 பகுதிகள், ஒன்று லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொன்னால் மக்கா, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் மதீனா. இந்த தீன் இணைந்ததுதான் மக்காவும் மதீனாவும். அது மட்டுமல்ல, மக்கா என்று சொன்னால் ஜலாலியத், கம்பீரம், இறைவனுடைய கம்பீரம், இறைவனுடைய பயத்தை தரக்கூடிய ஒரு ஊர் மக்கா நகர். அதனால்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், என்னுடைய கம்பீரம் நிறைந்த இந்த ஹரமுக்குள்ளே, கம்பீரம் நிறைந்ததெல்லாம், மகத்துவம் நிறைந்ததெல்லாம் இறைவனுடைய வீடு. அல்லாஹ்வோட வீட்டுக்குள்ள வரும்போது பயந்துகிட்டே வரணும். இல்லா ஹாயிஃபீன் சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். இறைவனுடைய வீட்டுக்குள்ள போகும்போது அல்லாஹ்வுடைய கம்பீரம், அல்லாஹ்வுடைய மகத்துவம், அவனை பயந்துதான் இந்த வீட்டுக்குள்ள வரணும். அதனால்தான் வலது கால வச்சு அல்லாஹ்ட்ட துவா கேட்டு பயந்து வரும். அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைக்குமா, இறைவனுடைய கோபம் கிடைக்குமான்னு தெரியாது. இறைவனுடைய கம்பீரம் நிறைந்த இடம்தான் ஹரமுடைய ஷரீஃப். அதே மாதிரி நீங்க மக்கால நீங்க எங்க பாருங்க, எல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க. எல்லாத்துலயும் அந்த கம்பீரம் இருக்கு, எவனும் வளைஞ்சு கொடுக்க மாட்டான். நீங்க மக்கால போய் விலையை கேட்டு பாருங்க. முசல்லா எவ்வளவுப்பா? 50 ரியால். 50 ரியாலா? 50 ரியால். எத்தனை ரியால்? 50 ரியால். 3 தடவை கேட்டா 4வது தடவை கோபமாயிருவோம். எல்லாம் என்ன இப்படி கேட்டுட்டு அப்படிங்கும். அங்கெல்லாம் நீங்க ரோட்டை கிராஸ் பண்ணீங்கன்னா நேர காலில் இடிக்கிற மாதிரியே வருவான். யாருக்கு அதெல்லாம் சட்டை கொடுக்க மாட்டாங்க. அதான் அந்த மக்கள், அந்த மண்ணுடைய மகத்துவம். ஆனால் இதுவே நீங்கள் மதீனாவை எடுத்துக்கொண்டால் அங்கு ஜமாலியத், அழகு, அன்பு, கிருபை.
பெருமானாருடைய அடிப்படை குணம் இது. அது அந்த ஊர் மக்களிடத்திலேயே வியாபித்திருக்கும். அங்க போய் நீங்க ரோட கிராஸ் பண்ணுங்க, போனவங்களுக்கு தெரியும். ரோட்டோத்துல இங்க நின்றுட்டு இருந்தா கார அங்கே நின்று ஆச் அப்படிங்குவாங்க. மக்கால காலில் இடிக்கிற மாதிரி வருவாங்க. அங்க போங்க ஆச்சு போங்கங்குவாங்க. என்ன கேட்டா டென்ஷன் ஆக மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இங்கு இருப்பது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அங்கு காபாவில் இருப்பது அல்லாஹ்வுடைய ஜலாலியத், கம்பீரம். நீங்கள் மக்காவில் எடுத்துக்கொண்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மூதையார்கள் உறங்கக்கூடிய இடம் மக்கமா நகர், அவர்களுடைய மூதாதையர்கள். நீங்கள் மதீனாவை எடுத்துக்கொண்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தினர்கள் உறங்கக்கூடிய இடம் அது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அஹ்லு பைத், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்களில் 2 பேர். ஒன்று அன்னை ஹதீஜா அம்மையார் ஜன்னத்துல் முஅல்லாவிலே, இன்னொன்று மைமூனா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மக்காவுக்கு அருகில் அடங்கி இருக்காங்க. மதீனாவுடைய ரோட்லயே இருக்கும் அவங்க மைமூனா ரலியல்லாஹு. மீது இருக்கக்கூடிய மனைவிமார்கள் எல்லாம் மதீனாவிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தோழர்களே, மக்காவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மூதாதையர்கள், மதீனாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் உறங்கக்கூடிய இடம். மக்கா தீனுடைய இப்திதா. மக்கால பார்த்தா தீனுடைய ஆரம்பம் அங்கதான். மதீனால பாத்தீங்கன்னு சொன்னா தீனுடைய முடிவு, நிறைவு அல்லாஹ் தஆலா அங்க வச்சிருக்கார். சகோதரர்களே, இப்படிப்பட்ட இந்த ஊர் 2 நபிமார்கள் உடைய ஊர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல பிறந்தாங்க, மதீனாவுல வாழ்ந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை கொண்டு அல்லாஹ் மக்காவை உருவாக்கினான். மதீனாவை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஜொலிக்க செய்தான். என்றைக்கு மதீனாவுக்குள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் வைத்தார்களோ ஒவ்வொரு பொருளும் பிரகாசிக்க ஆரம்பித்தது. அதனால்தான் மதீனாவை நாம் எப்படிங்க சொல்லுவோம்? மக்கத்துல் முக்கர்ரமான் இதை சொல்லுவோம். மக்காவை, மதீனாவை எப்படிங்க சொல்லுவோம்? சொல்லுங்க. மதீனத்துல் முனவ்வரா, பிரகாசமாக்கப்பட்ட மதீனா. என்னைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்குள் நுழைந்தார்களோ அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் பிரகாசமாக ஆக்கிட்டார். அப்படிப்பட்ட அந்த மதீனமா நகர் தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் தவம் இருந்து துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ் மதீனாவை நாங்க பார்க்கிறதுக்கு கிருபை செய்தா அல்லாஹ், மதீனாவை பார்க்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை செய்தா அல்லாஹ்னு சொல்லி பல நாட்கள் துஆ கேட்டாங்க. நம் முன்னோர்கள் அந்த பாக்கியத்தை பெறுவதற்கு அவ்வளவு துவா கேட்டாங்க, போனாங்க. இன்னைக்கெல்லாம் அல்லாஹ் நமக்கு செஞ்ச கிருபை, அடுத்த நாள் நம்ம மதீனா போனான்னு சொன்னா போயிடலாம், எவ்வளவு லேசாக ஆக்கி வச்சு. ஆனால் செல்வது பெரிதல்ல, மதீனாவுக்கு செல்வது பெரிதல்ல. நம்முடைய முன்னோர்கள் அந்த மதீனமா நகருக்கு கொடுத்த அந்த கண்ணியம் இருக்கிறது அல்லவா, அது மிகப்பெரியது, மிகப்பெரியது. காசிம் நானூத்துவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்கின்ற தேவபந்து மதரசாவுடைய பாணி, அவங்க ரொம்ப காலம் துவா செஞ்சாங்களா, யா அல்லாஹ் நபியுடைய ஊருக்கு எங்களை அழைச்சிட்டு போன. நீண்ட நாளைக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தான். ஆனால் மதீனமா நகரிலே அவர்கள் வாழ்ந்த காலத்தில் மிக கண்ணியத்துடனே பேணுதலுடனே அவங்க நடந்துகிட்டாங்க. நமக்கெல்லாம் தெரியும், ஜன்னத்துல் பக்கீயிலே அடங்கி இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கபருக்கு அருகிலிருந்தே துஆ பாடம் நடத்துவாங்க. ஆனா ஒருபோதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் சொல்ல வந்தாங்கன்னா ஸலாத்து வஸலாம் அலைஹி யா ரசூலுல்லாஹ் போயிடுவாங்க. ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டாங்க. நான் 2 வாரத்துக்கு முன்னாலே நான் சொல்லியிருக்கேன், அவ்வளவு பேணுதலாக அவங்க இருந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றுல பார்க்கிறோம் சகோதரர்களே, பெரும் மதீனாவுடைய மண்ணில ஒருபோதும் அவங்க பீஷாவும் இருந்ததல்ல, டாய்லெட்டும் அவங்க இருக்கல. சுபஹானல்லாஹ். மதீனாவுடைய எல்லைக்கு சென்று மதீனாவுடைய எல்லைக்குள் ஒரு கால், இன்னொரு கால் மதீனாவுக்கு வெளியே வச்சுதான் அவங்க சுய தேவைகளை நிறைவேற்றுவாங்க. சுத்தம் பண்ணிட்டா மறுபடியும் உள்ள வந்துடுவான். இப்ப கேட்பாங்களா, ஏன் இவ்வளவு சிரமம் எடுத்துக்கொள்றீங்க? நான் நடக்குகின்ற பாதையிலோ அல்லது நான் என்னுடைய சுய தேவைகளை செய்யக்கூடிய இடத்திலோ பெருமானாருடைய காலடி தடம் பட்டிருந்தால் அந்த அவமரியாதைக்கு நான் ஆளாயிருவேன். அதனால் நான் அப்படி இருக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னான். சுபஹானல்லாஹ்.
வாழ்நாள் முழுவதும் சகோதரர்களை அல்லாஹ் தஆலா பெரிய செல்வத்தை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு கொடுத்திருந்தான். ஒட்டகங்கள் நிறைய இருக்கும், குதிரைகள் நிறைய இருக்கும். ஆனா எப்பொழுது மஸ்ஜித் நபவிக்கு வந்தாலும் நடந்தே வருவாங்களாம். அவங்க மாணவர்கள் கேட்பாங்களா, அல்லாஹ் உங்களுக்கு இவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான், இவ்வளவு பெரிய வாகனம் இருக்கு, நீங்க எதுக்காக வேண்டி நடந்து வர்றீங்கன்னு சொல்லுவாங்க. நான் குதிரையில் வருவது பெரிதல்ல, என்னுடைய குதிரையின் காலடி தடம் பெருமானாருடைய நடந்த இடத்தின் மீது பட்டால் அந்த காலடி தடத்திற்கு உரிய கண்ணியத்தை கொடுக்காத குற்றத்துக்கு நான் ஆளாயிருவேன். நான் சுபஹானல்லாஹ், அவ்வளவு பெரும் மரியாதையையும் கண்ணியத்தையும் நம்முடைய முன்னோர்கள் மதீனா நகருக்கு கொடுத்திருக்கிறாங்க என்று சொன்னா அது பெருமானார் உறங்கக்கூடிய வாழ்ந்த இடம். அந்த மஸ்ஜிது நபவியிலே நீங்க எங்கு போய் சஜிதா செய்தாலும் சரியே, எப்படி போனாலும் மஸ்ஜிது நபவிக்கு போனவங்க ரவுலாவுக்கு போகாம இருக்க மாட்டாங்க. பெருமானாருடைய மெம்பருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த வீட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த இடம் ரௌலத்தும் மின் ரியாதில் ஜினான், சொர்க்கத்தினுடைய ஒரு துண்டு என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உலகத்தின் சொர்க்கத்தின் ஒரு பகுதி இருக்குமே ஆனால் அது அந்த இடம் தான். அங்க போய் நம்ம எல்லாரும் நல்லா அந்த பாக்கியத்தை கொடுக்கட்டும். அங்க போய் நீங்க ஒரு சஜிதா செய்யுங்க, ரசூலுல்லாஹ் செஞ்ச இடத்துல நாம செஞ்சிருப்போம். சஹாபாக்கள் சஜிதா செஞ்ச இடத்துல நாம செஞ்சிருப்போம். சஹாபாக்கள் நடந்த இடத்துல, உட்கார்ந்த இடத்துல, பேசிய இடம், அது அத்தனையும் பரக்கத்து மிகுந்த இடம். அதனால் தான் சொல்லுவார்கள், அர்ஷுக்கு கீழ் இந்த உலகத்தில் ஒரு பரக்கத்தான இடம் இருக்கிறது என்று சொன்னால் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஸ்ஜிதுன் நபவி மட்டுமல்ல, பெருமானாருடைய அந்த ரௌதா தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய அந்த இடம் ரௌதா ஷரீஃப், இதெல்லாம் மிக புனிதமான இடம். அதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அடையணும்னு சொன்னா நாம ரெண்டே விஷயம் செய்யணுங்க. ஒண்ணு அல்லாஹ் தஆலாட்ட ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கணும், இன்னொன்னு துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் தஆலா கொடுத்துருவான். நம்முடைய முன்னோர்கள் இந்த ஹஜ்ஜுடைய பாக்கியமாக இருக்கட்டும், ஜியாராவுடைய பாக்கியமாக இருக்கட்டும், அதையெல்லாம் நீண்ட காலங்கள் தவம் இருந்து அல்லாஹ்ட்ட பெற்றாங்க. அதனால் தான் அங்க போகும்போது அவருக்கு ஒரு பயம், மகத்துவம் இருக்கக்கூடிய நேரம் எல்லாம் அதிகமாக இபாதத்திலேயே கழித்து அல்லாஹுடைய பேரருளை பெற்றவர்கள். அந்த முன்னோர்களுடைய வரிசையிலே அல்லாஹ் இந்த வருடம் யார் யாருக்கெல்லாம் பெருமானாருடைய ஜியாராவையும் ஹஜ்ஜையும் நசீபாக்கி தருகின்றானோ அல்லாஹ் தஆலா அவர்கள் அனைவர்களுக்கும் அதை மபரூரா ஆக்கி தந்தருள்வானாக. இந்த பயானை கேட்கின்றவர்கள், கேட்க இருக்குகின்றவர்கள் அத்தனை பேருக்கும் வருகின்ற நாட்களில் உம்ரா செய்யக்கூடிய வாய்ப்பையும் ஹஜ்ஜுடைய வாய்ப்பையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரௌலாவில் தொழக்கூடிய பாக்கியத்தையும் பெருமானாருக்கு நேருக்கு நேர் நின்று சலாம் சொல்லக்கூடிய நல்ல நசீபினையும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.